திருச்சி மாவட்டம் சிறுகனூர்ல மார்ச் 9ஆம் தேதி திமுக தலைமையில நிர்வாகிகள் சந்திப்பானது நடக்க இருக்கு. இது ஒரு மாபெரும் விழாவாக திமுக பிளான் பண்ணிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே இதுல இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தை மாபெரும் அளவுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. மாநாட்டு திடல்ல எந்த மாதிரியான வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நேர்ல போய் பார்வையிட்டு இருக்காரு. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மாநாட்டு திடல்ல நேர்ல போய் பார்வையிட்டு என்னென்ன தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படணும் அப்படின்றத பக்கத்துல இருந்து பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. அதை பண்ணிட்டு அதற்கப்புறமாக செய்தியாளர்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. 2021 தேர்தலில் இதே இடத்துல வச்சு ஸ்டாலின் அவர்கள் பாசனம், கல்வி, மருத்துவம்னு 7 துறைகள்ல என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாம் வரும், நலத்திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அறிவிச்சு வெற்றியும் பெற்றிருந்தாரு. இப்பவும் வரக்கூடிய தேர்தல் 2026 முன்னிட்டு அதற்கப்புறமா ஆட்சியில என்ன மாதிரியான திட்டங்கள் தமிழகத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அமல்படுத்துவாரு அப்படின்றத பத்தி விரிவாக இந்த கூட்டத்துல பேச போறாரு அப்படின்றதையும் KN நேரு அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த திருச்சி மாநாடு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திருச்சி அப்படின்னாலே கழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. இப்பவும் தேர்தலில் கடந்த முறை வெற்றி பெற்றாரு. இதே இடத்துல பேசினதுக்கு அப்புறம் தான் இப்பவும் அதே மாதிரியான ஒரு மாநாட்டை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இதில் இடம்பெறுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு அது தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது, ஸ்டாலின் அவர்கள் தான் அதை பத்தி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியும் KN நேரு அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாரு. ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த மேடையில இடம்பெற போறாங்க அப்படின்றதுதான் செய்திகளாக நமக்கு கிடைச்ச விஷயமா இருக்கு. எல்லா கூட்டணி தலைவர்களும் அந்த இடத்துல இடம்பெற போறாங்க. ராகுல் காந்தி அவர்களும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவரும் வந்தாரு அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கூட்டணி நாங்க அப்படின்ற ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வரவேற்பானது கொடுக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு குறைந்தது 10 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த 75 ஆண்டு காலம் இந்த கட்சியானது இருந்துட்டு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தியிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே. 10 லட்சம் பேர் வர்றதோடு கிட்டத்தட்ட 3 லட்சம் நாற்காலிகளும் போடப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், தண்ணீர், உணவு, பாத்ரூம் இது எல்லாத்தையுமே உறுதி செய்யற வகையில மாநாட்டு திடல்ல நின்று அதையெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதையும் KN நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இருக்காத வண்ணம் விரிவான ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் காவல்துறையினர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதையும் KN நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 24,000 வாகனங்கள் வரும் அப்படின்ற மாதிரி காவல்துறையினுடைய கண்காணிப்புல இருந்து செய்திகளானது கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு. சோ அந்த வாகனங்களை நிறுத்துறதுக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எந்த வகையிலுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாம இந்த கூட்டமானது சுமூகமாக முடிகிற அளவுக்கு ஏற்பாடுகள் ரொம்ப பலமா செஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் KN நேரு அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் இடம்பெறுமா அப்படின்றதுக்கு தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் இடம்பெறுமா அப்படின்ற கேள்விக்கு தனக்கு தெரியாது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் 5:30 மணிக்கே காலை 5:30 மணிக்கே திருச்சிக்கு வந்துருவாரு அப்படின்றதையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மாநாடு அப்படின்றது திமுகவினுடைய இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மாநாடாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் பல கூட்டங்கள், பல மாநாடுகள் எல்லாமே நடத்தி இருக்கிறாங்க. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தலுக்கு அப்புறமா என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்க போகுது, கிட்டத்தட்ட வாக்குறுதிகளே இங்க சொல்லுவாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. அவங்க இந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க, அதன் மூலமாக எப்படியெல்லாம் மக்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய வகையில இந்த கூட்டணி மாநாடு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட்டணி மாநாடு அப்படின்றத அவர்கள் எந்த இடத்துலையுமே சொல்லல, நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் எல்லாம் தலைவர்கள் வராங்க அப்படின்னா அது இன்னும் கூட்டத்தை சேர்க்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மார்ச் 9ஆம் தேதி 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாளாக எதிர்பார்க்கப்படுது.